வணக்கம். நான் உங்க மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனநல ஆரோக்கியம். அதாவது மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பர்சன் தன்னுடைய கெப்பாசிட்டிஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருக்கு தினசரி ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை சேலஞ்சஸை எப்படி பாசிட்டிவாக ஓவர் கம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் இருக்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு மனநல ஆரோக்கியத்தோட இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம். நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீவர் இல்லை ஒரு காமன் கோல்டு இல்லை ஒரு ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா உடனே அந்த கன்சர்ன் டாக்டரை போய் நம்ம பார்க்குறோம். பட் அதுவே நம்ம ஒரு மன ரீதியாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கே நம்ம ரொம்பவே தயங்குறோம். இன்னும் சொல்ல போனால் மனநல பிரச்சனைகளுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதே மக்கள்கிட்ட அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ரொம்பவே மக்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளேயே டம்ப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக ஒரு கட்டத்தில் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் நம்ம நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது நம்ம மனநலத்தை ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். ஹாப்பி மைண்ட் லீட்ஸ் டு ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.